கே.சி. வேணுகோபால் ராகுல் காந்தியுடைய வலது கை, நேரடியான உதவியாளர் சென்னைக்கு வந்திருந்த பொழுது நாங்க பிரியிறோன்னு சொல்லலையே, நாங்க அதிகாரத்துல பங்குன்னே கேட்கவே இல்லையே, அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கமிட்டி போட்டா பேசுவோம் என்பதாக ஸ்டாலின் அவர்கள் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அசாம் தேர்தல் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இப்பொழுது கேரளா தேர்தல் செலவையும் சேர்த்து பார்த்துக் கொள்கிறேன். காங்கிரசுடைய மினிமம் டிமாண்ட் 40 45 சீட். இது தவிர நகராட்சி தேர்தல்கள்ல 20% சீட்டு கொடுக்கணும், 3 மேயர் உட்பட. 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி செல்வ பெருந்தகையாலும் திமுகவாலும் பேசப்பட்டு 3/2 பங்கு இந்த பக்கம் பிரிஞ்சே போயிடும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பினான்ஸ், ஆட்சியில் பங்குங்கிறத மாத்திரம் அபிஷியலாக அனௌன்ஸ் செய்யப்படாது. விஜயோடு போவது லாங் டேர்ம்ல பெனிஃபிட் இருந்தாலும் லோக்சபா ஸ்ட்ராட்டஜி 39க்கு 3 தேர்தலாக வந்துட்டு இருக்குங்கிறப்ப அதை விட வேண்டாம். பிளஸ் நிதி பிரச்சனைகளும் இருக்கு. 2014 இருந்து 2029 வரை ஆட்சியில் இல்லாம 29 தேர்தலுக்கு இப்ப பேக்கெட் பண்றது நல்லது. இங்கு 3 5 கே ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுப்பதாக ஒத்துக்கொள்ளப்பட்டதால் இந்த கூட்டணி உறுதியாகும். இதுவரைக்கும் விஜய்க்கு 10 வரும் என்பதற்கு ஏதாவது உறுதி இருக்காது. விஜயகாந்த் தனியாக 2009 10 புள்ளி எடுத்திருக்காரு. அவரோட இவர் கொஞ்சம் ஹைனா 10 12 வர 14 தனியா நினைப்ப வாங்கினது காங்கிரஸ் 4.3. கொஞ்சம் அந்த பூஸ்ட் கிடைச்சதுன்னா கூட 20க்குள்ள தான் வரும். அது சீட் கன்வர்ஷன் யூஸ் ஆகுது. இதை தாண்டி கிடைக்கும் ஸ்வீட் பாக்ஸ்கள் இது எல்லாத்தையும் பார்த்து வணக்கம். ரொம்ப நாளாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வருமா வராதா அப்படின்னு அந்த ஒரு இழுபறி இருந்த நிலையில் நேற்று சில தகவல்கள் வருது. விஜய் அவர்களும் ராகுல் அவர்களுமே சந்திச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் அந்த டீலுக்காக கூட்டணி வச்சுக்கலாமா வேணாமாங்கிற அந்த ஒரு டீலை நேரடியாக முடிச்சிட்டாரு அப்படின்னு நிறையா தகவல்கள் வெளியாச்சு. இன்னும் ஓரிரு தினங்களில் குறிப்பாக அந்த 22ஆம் தேதி அந்த மாதிரிலாம் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இந்த ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு டாக் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேசுனதாகவே இருக்கட்டும், பட் ஸ்டாலின் காங்கிரஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே அதை யோசிக்கிறேன். ஸ்டாலின் எப்படி ஒரு கூட்டணி பிரேக் ஆகி விடுவார்? அது ஏன்னா உளவியலாக மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். இந்த கூட்டணி உடஞ்சிருச்சு, இது பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சொல்லி. ஸோ ஸ்டாலினே எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவார். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்லை, ஆக்சுவலாக ராகுல் இது விஜய் பேச்சு என்பது வெறும் செய்திகளாக இருக்கிறது. அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஒரு சில இவங்க தான் சொல்கிறாங்க. வேற கே.சி. வேணுகோபால் ராகுல் காந்தியுடைய வலது கை. அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் பேசுவாங்க. எய்தர் ஃபோனோ இல்லை எப்படியாவது. அவ்வளவு நேரடியான உதவியாளர் சென்னைக்கு வந்திருந்த பொழுது நாங்கள் பிரியிறோன்னு சொல்லலையே, நாங்கள் அதிகாரத்தில் பங்குன்னே கேட்கவே இல்லையே, அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கமிட்டி போட்டா பேசுவோம் என்பதாக ஆகியிருக்கு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் மிக மிக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார். எப்படியும் இதை விடக்கூடாதுங்கிறதுல அவர் ஏற்கனவே அசாம் தேர்தல் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இப்பொழுது கேரளா தேர்தல் செலவையும் சேர்த்து பார்த்து கொள்கிறேன். கூட்டணியில் பங்கு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம், சீட்ஸ் ஒரு பக்கம் வச்சுப்போம், உங்களுக்கான செலவுகளை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்றாரு. அடிஷனல் ஆஃபர் காங்கிரஸுடைய மினிமம் டிமாண்டு 40 45 சீட்டு, கிட்டத்தட்ட 30 35 கொடுத்துட்டு இது தவிர வருகின்ற கார்பரேஷன் மாநகராட்சி தேர்தல்களில் 20% சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும், 2 இல்லை 3 மேயர் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு இதோடு இப்போ வருகிற மார்ச் 17 ராஜ்யசபா தேர்தலில் ஒரு எம்பி, அடுத்த வருஷம் இன்னொரு எம்பி கிட்டத்தட்ட ப. சிதம்பரத்துக்காகன்னு சொல்லி இது 2ம் பேசப்பட்டிருக்குங்கிறாங்க. ஸோ 30. ராகுல் காந்தி தாவேகாவை தான் விரும்புகிறாராமே. இல்லை, ராகுல் காந்தியும் விரும்புகிறார், இந்த பக்கம் இவங்களும் விரும்புகிறார். ஆனால் கிட்டத்தட்ட 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இப்போ ஆல்ரெடி இவரால் செல்வ பெருந்தகையாலும் திமுகவாலும் பேசப்பட்டு 3/2 பங்கு இந்த பக்கம் பிரிஞ்சே போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ ஃபினான்ஸு இது. ஸோ இப்போ இது மாத்திரம் கேட்காதீங்க, ஆட்சியில் பங்குங்கிறத மாத்திரம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் செய்யப்படாது. 35 40 ரேஞ்சில் கொடுக்கப்படும். அது தவிர இந்த 2 ராஜ்யசபா ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு 60 சீட்டு கொடுத்துருக்கணும். 60 கொடுத்தா 40 ஜெயிச்சா உங்கள் இது இல்லாமல் நாங்கள் ஜெயிப்போம். சீட்டை விட்டு கொடுத்தா அது பாதிக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் அதிமுகவில் கொடுத்தாங்க, வாசன் ஒரு சீட்டு கூட, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாதவருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த முறை ஒன்று, அடுத்த முறை ஒன்றுன்னு 2 ராஜ்யசபாவும் இது எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒத்துக்கொள்ளப்பட்டதுன்றாங்க. ஸோ அடுத்த 2 நாளில் வரலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி
ஒரு வீக்கஸ்ட் லிங்க். அது அந்த அவர் லெவலில் பண்ணுவாரான்னு தெரியாது. அதாவது கலைஞரிடம் கூட்டணின்னு சொல்லிட்டு வைகோ நேரடியாக போயஸ் கார்டன் போனார் என்று இது பண்ணது மாதிரி அந்த மாதிரி பேக் அடிப்பார்னு நான் இன்னைக்கு இது பண்ணல. காங்கிரஸ் வந்து ஒரு என்கிட்ட பேசிட்டு இருக்கும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது வந்து காங்கிரஸ் வந்து எப்போ எந்த டைம்ல பேக் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு. சமீபத்தில் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட சொன்னாரு காங்கிரஸ் வந்து நீங்க அப்படி நம்ப முடியாது, திமுகவை சில நேரங்கள்ல அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னா ரைடு வேற வச்சு கலைஞர்கிட்ட பேரம் பேசின வரலாறுலாம் இருக்குல்ல, அப்படிதானே அவங்க 60 அதான் இது எல்லாமே நடந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, இதை தாண்டி சமீபத்தில் பார்லிமெண்ட்ல அந்த ராஜீவ்காந்திக்காக இதில் அந்த புக்குக்காக எழுந்திய மேஜை மேலே ரவுடித்தனம் செஞ்சது மாணிக்கம் தாக்கூரும் ஒரு கம்யூனிஸ்ட் தான் 8 பேரில் இருக்காங்க, ஒரு திமுக இல்லை. அதுக்கப்புறம் மோடியை சுற்றி பெண்கள் இருந்ததுலேயும் கனிமொழியும் இல்லை, சுப்ரியா இவங்களும் இல்லை என்சிபியிலேருந்து. ஸோ இதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. அடுத்தது இந்த 5000 ரூபா கொடுத்த உடனே ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசினார், இதுக்கு மேலே அவங்க எங்களை தேடி வரணும்னு. உடனே இவர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டார், கடந்த ஒரு வருடத்தில் நடந்த தேர்தலில் 9 மாநிலங்களில் கொடுத்தப்பட்டதில் 4 மாநிலத்தில் தான் வெற்றி வந்தது, பணம் கொடுத்தவர்கள் 5 மாநிலத்தை தோல்விட்டார். ஸோ 2 பேரும் அதாவது விஜயோடு போவது லாங் டேர்மில் பெனிஃபிட் இருந்தாலும் பட் அவங்களுடைய லோக்சபா ஸ்ட்ராட்டஜி போன்ற விஷயங்களில் அங்கே ஒரு 39 கிட்டத்தட்ட 3 தேர்தலாக வந்துட்டு இருக்குங்கிறப்ப அதை விட வேண்டாம் என்பதாகவும், ப்ளஸ் நிதி பிரச்சனைகளும் இருக்கு. அவங்க பாக்கெட்டில் கிட்டத்தட்ட 2014 2029 வரை ஆட்சியில் இல்லாமல் 29 தேர்தலுக்கு இப்போ பாக்கெட் பண்ணுறது நல்லது. திருப்பி கர்நாடகாவை தவிர வேற எங்கிருந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கர்நாடகா தான் அங்கேயும் கொடுக்கும். சிவகுமார் அவருக்கு பதவி கொடுக்காம இன்னும் இழுத்துட்டு இருக்காங்க. அதனால இங்கிருந்து வருவதை பயன்படுத்தி கொள்வோம். இங்கு 3 5 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுப்பதாக சொல்லப்பட்டு அது ஒத்துக்கொள்ளப்பட்டதால் இந்த கூட்டணி உறுதியாகுங்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி 22 அன்னைக்கு தெரியும். நேற்றைக்கு கூட சோடங்கரும் இவங்களும் இன்னும் அவங்க குழு போடலை, அது ஏன் லேட் பண்றான்னு ஒரு சின்ன இது வச்சிருக்காங்க. பட் வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் 80%. லோக்சபா சீட்ஸ் நீங்க சொன்னீங்க, லோக்சபா சீட்ஸையும் வந்து அவங்க கணக்கில் வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இங்கிருந்து லோக்சபா சீட்ஸ் வந்து மத்தியில் இந்தியா கூட்டணிக்கு வரும்பொழுது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சேர்த்தா 40 சீட் அப்படியே மொத்தமாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் தாவேக்காவுக்கு அவங்க போகணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பட் அதுக்கு தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி விரும்பக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வச்சா கேரளால நிறைய சீட்ஸ்க்கு அவங்க வந்து ஒரு 5-6 ஸ்டேட்டை மொத்தமா பாக்குறாங்க. இல்ல அது எல்லாமே நடந்தாலும் விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட். அட் தி எண்ட் ஆஃப் த டே அவருக்கு ஓட்டு இருக்கிறதா? ஏன்னா அது வந்து எல்லாம் சொல்லப்படுகிறதே தவிர, இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சப்போர்ட்டாக வர்ற சர்வேஸே எக்ஸப்டிங் சென்னை ரீஜனை தவிர மீதியிலெல்லாம் 15 கீழே தான் போகுது. இன்னும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் அவரது 10லேருந்து 12க்குள்ளே குறையுது. ஸோ அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வரும் என்ற ஒரு கணக்கு தான் கேரளாவில் இருக்குது. பாண்டிச்சேரியில் என்ன வரும்னு தெரியாது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட பேஸ் இருந்தால் தான் வர முடியும். ரங்கசாமி தன்னை காங்கிரஸ் என்ற பெயரை வச்சுக்கிட்டு பிஜேபி துணையோடு ஓட்டிகிட்ருக்கார். ஸோ அதனால இது எல்லாமே கணக்கு தான் சார். இது வரைக்கும் விஜய்க்கு 10 வரும் என்பதற்கு ஏதாவது உறுதி இருக்கு. அதாவது 2006 தேர்தலில் விஜயகாந்த் தனியாக 8 புள்ளி எதுமோ எடுத்தார். திருப்பி 2009 10 புள்ளி எடுத்திருக்கார். ஸோ அதை இல்லை, அவரோட இவர் கொஞ்சம் ஹைனா 10லேருந்து 12 வரக்கூடும். பட் அந்த 10ஓட இவங்களுடைய 2014 தனியாக நினைப்ப வாங்கினது காங்கிரஸ் 4.3. ஸோ 10நாலும் 14 கொஞ்சம் அந்த பூஸ்ட் கிடைச்சதுன்னா கூட 20க்குள்ளே தான் வரும். அது சீட் கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகுது. கேரளாவில் கிடைக்குமா? இதை தாண்டி கிடைக்கும் ஸ்வீட் பாக்ஸுகள், இந்த நட்புகள், இதெல்லாத்தையும் பார்த்து எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று ஸ்டாலினுடைய காய் நகர்த்தல் சார். அதாவது நான் பார்த்த அளவில் நமக்கு பேச்சில் சாணக்கியர் என்று கருணாநிதியை சொல்லுவாங்க. ஆனால் கடந்த ஒரு வாரமாக நான் ஃபுல்லாக இந்த 91 தேர்தலில் இருந்து டேட்டாஸை எடுத்து பார்த்தா ஒரு தேர்தலிலும் ஜெயலலிதா நகர்த்தியுள்ள காயின்ஸ் 96 தேர்தலில் தன்னுடைய வீக்கஸ்ட் லிங்க் 234 தொகுதியில் வெறும் 4 தொகுதியில் ஜெயிச்சாங்க. ஆனால் 98ல் 32 எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க. திருப்பி 96ல் 40க்கு 40 எம்பி தோத்தது மாத்திரம் இல்லை, அந்த 234 தொகுதியில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு கூட்டணியை மாற்றி திருப்பி 70 சீட்டு வரைக்கும் போனாங்க. அதுதான் தமிழகத்திலேயே முதல் முறை எதிர்க்கட்சி 60-70 சீட்டை வாங்கினது. ஸோ அதில் மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி ஆட்சி தான். ஸோ அந்த பிளேயை அவங்க தனிப்பட்டியாக எடுத்தாங்க. அவங்க ஒரு புக் சொல்லுவாங்க, வேணும்னா வாசகர்களுக்கு நம்ம லிங்கில் சொல்லுவோம். ஒரு சீன அதிபரை பற்றிய புக்கு கொடுப்பாங்க, இதுதான் என்னுடைய ஆளுமைக்கு காரணம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போல் உங்களுக்கு இவர் 4 அட்வைசர்ஸை வச்சுருக்காங்க. பெண் நிறுவனம், ஐபேக் இப்போ நடத்துகிற அந்த ரிஷிகிட்ட, அது தவிர சுனில் கலோனு, இன்னும் 4. ஸோ இவர்கள் கொடுக்குற அட்வைஸை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை கூட பிரியாமல் பார்க்குறது பெரிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இது
மாதிரி பண்ணவே அவங்க உடைச்சிருக்காங்க. அதாவது 96ல் மூப்பனாரும் இவரும் இருந்த கூட்டணி, ஆனால் இவங்க சிதறி கிடந்தவங்களை சேர்த்து 98ல் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் கூட்டணி இருந்தாலும் முடியும்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த முறை அதே மாதிரி இபிஎஸ் செய்ய முடியுமா? பட் இன்னமும் சரி, ஒரு வாய்ப்பு நாம் தமிழரை இதில் தேசிய கூட்டணியில் இழுக்க முடியும், தேசிய முன்னணியில் இழுக்க முடியுமா என்ற ஒரு பார்வையும் இருக்குது. விஜில்ல பாரதியாரை பற்றி சீமான் போய் பேசினதும் அதற்கு ஒரு முன்னணி என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் வேட்பாளர்லாம் போட்டுட்டாரு சார். தேர்தலில் எல்லாமே இருக்கு, எல்லாமே எல்லாமே மாற்ற முடியும். பட் எல்லாம் கடைசியில் என்ன சொல்லலாம், திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சொல்லிக்கலாம். இல்லை. பட் நாம் தமிழருடைய வளர்ச்சின்னு பார்த்தால் கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில் தானாக போய் அவர் 2011 தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இலை மறந்தால் மலரும்னு வந்துட்டு அதன் பிறகு 8% போயிருக்கார். என்ன ஒரே ஒரு சிக்கல்னு பார்த்தால் அவருக்கு போடுபவர்கள் யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெஷ் ஓட்ஸ் அதிகம். அதில் பல இந்த முறை விஜய்க்கு போய் அவர் 8க்கு போனவர் 5 அல்லது 5ஐ ஒட்டி வந்தது என்றால் அவருடைய ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துடும் என்ற நிலையில் இப்போ வேறு முடிவுகள் எடுக்கக்கூடும் பார்க்கலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ் அன்பிரடிக்டபிள். நேற்றைக்கு கூட இவர் ஸ்டாலினை இண்டி கூட்டணி தலைவராக போடலாம்லாம் பேசியிருக்காரு. ஓகே, இப்போ ஸ்டாலின் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார் இல்லைங்களா, காங்கிரஸ் தன் கூட வச்சுக்கிறதுக்காக நான் கேட்டேன். அதுக்கு ஸ்டாலின் அவர்களே நேரடியாக இதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திச்சாங்க சமீபத்தில். அப்போ இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில அந்த ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் அண்ட் டிஎம்கேக்குள்ள ஒரு உரசல் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக தான் அவங்களுடைய சந்திப்பு நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்பட்டது. இப்போ அதையும் தாண்டி கைமீறி போன மாதிரி இருக்குது. ஏன்னா காங்கிரஸோடைய முக்கியமான நபர் ராகுல் காந்தி அவர்களே தாவேக்கா விரும்புகிறார்கள் போது ஸ்டாலினே நேரில் போய் ராகுல் காந்தியை சந்தித்து இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சு கூட்டணியை சீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை, ஸ்டாலின் முதல் ராகுலும் பேசினால் மாணிக்கம் தாக்கூரே கேட்டார், அவருக்கு இங்கிலீஷும் தெரியும், இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, இந்தியும் தெரியாது. நாள் பேசாமலையா சார்? இல்லை, அதுதான் கூட இருக்கிறவங்க மூலமாக தான் பண்ணணும். அதை கனிமொழி பண்ணக்கூடும் என்பது சபரீசன் போய் சந்திச்சிருக்கார், அதனால ஓடி இருக்கு. இன்னொன்று, அது போய் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வந்துடுச்சுன்னா தென் தெர் இஸ் நோ அதர் வே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்ற வேயை பார்த்து பண்ணுறதுங்கிறது வச்சிருக்கு சார். இதையெல்லாம் தாண்டி இப்படி போட்டு நெருக்கி கட்டி ஒரு கூட்டணியை வச்சா ஜெயிக்க முடியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி 2011 தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து பிரதான எதிர்கட்சியாக கூட வர முடியாது. இது 98 2009 அப்படி தான். கிட்டத்தட்ட மத்திய இந்தியா ஃபுல்லாக இது அவங்க கூட்டணி யூபிஏ வெற்றி பெற்ற பொழுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13 சீட்டு அதிமுக ஜெயிச்சது. இன்னும் சொல்ல போனால் அதுலேயும் கூட 7 சீட்டு பாமக அதிமுகவோடு இருந்த பொழுது ரஜினி ரசிகர்கள் அவர்களை தோற்கடிக்க வேண்டும்னு சொல்லி இந்த கூட்டணி இல்லாட்டி அதுலேருந்து ஒரு 4 பேர் ஜெயிச்சிருந்தா இன்னும் கூட அதிகமாக இருக்கும். ஸோ எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஒற்று ஜெல்லாகாத மாதிரி இந்த மாதிரி சண்டை போட்டால் அது எதிர்கட்சிக்கு பெரிய பலம் வரும். இது ரெக்கார்ட், நான் எதுவுமே இது கிடையாது. ஸோ இதனால் உங்களுக்கு இதை கேபிட்டலைஸ் பண்ணுற இடத்துல என்டிஏ இருக்கிறதா அல்லது விஜய் வருவாரா? ஏன்னா விஜய் நேற்றைக்கு தினமலரில் அவர் திருப்பி இதுலேயும் சேலத்தில் ஒரு மரணத்திற்கு பிறகு தன்னுடைய பிரச்சாரம் பெருமளவில் வீடியோ மூலமாக மட்டுமே என்று ஒரு தினமலரில் வந்தது. அப்படி இருந்தால் மக்களும் நாங்கள் வீடியோவில் கை காட்டுகிறோம் என்று சொல்லிடுவாங்களான்னு ஒரு பயம் இருக்குது.